عليهم ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد فاوصيكم عباد الله وإياي بتقوى الله. فقال الله تبارك وتعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியார்களே, கணவான்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பேரர்களால் 4வது தராவீகை முடித்து அமர்ந்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் அதிகமான எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருக்கின்ற நீங்கள் திடீரென நான் உட்கார்ந்த உடனே என்னடா இது ஆலிஸ்கார உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது, பேசிமாமே உட்கார்ந்து இருக்கிறாரு, பேசிமாமுக்கு பேர் கொடுத்துருக்கிறது அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு என்ற அளவுக்கு தானே பேசிமாமு பேசிக்கிட்டே இருக்காரு, இவரு உட்காந்துருக்காரு நீங்க நினைச்சிட்டு பயந்துடாதீங்க. நானும் ஒரு அச்சத்தோட தான் உட்கார்ந்துருக்கிறேன் பேசுறதுக்கு முன்னாடி. திடீரென அவசிய நிமித்தமாக நம்முடைய தங்கைக்குரிய சிறப்புரையாளர் வெளியே உதவி சென்றிருக்கிறார்கள். நாளைக்கு வந்துருவார்கள். இந்த ஒரு நாள் நீங்க சிறப்புரையாற்றுங்கள் என்பதாக நேற்று ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன் சிறப்புரையாளர் நீங்க, நான் பிறப்புரையாளர். ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டேன் உங்களுக்கு. இப்ப என்னைய போய் சிறப்புரையாற்ற சொல்றீங்களே, என்ன செய்யுது? இல்ல நாளைக்கு ஏதாவது சிறப்புரையாற்றி ஒரு நேரம் மக்களுக்கு நல்லதை சொல்லுங்க. வார வாரம் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அவசியமா போகணும், நீங்க ஒரு நாளைக்கு சொல்லுங்க. அந்த உத்தரவை திறமை தாங்கி அதே சமயத்துல இன்னொரு அச்ச உணர்வோட இப்ப நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், பயத்தோட பேசிக்கிறேன். ஏன்னாச்சு நம்ம அஜத்துக்கு அப்படியே ஆளாவுக்கு அப்படியே மிக சுருக்கமான முறை. நான் ரொம்ப நேரம் பேசுறா அப்படின்னா சுருக்கமா முடிச்சிருக்கிறேன். ஒரு சூழ்வி ஒரு ஞானி வாழ்த்தினார் மணமக்களை. அந்த அச்சத்துக்கு காரணத்தை சொல்லியிருக்கேன். எல்லாரும் எப்படி வாழ்த்துவார்கள்? மலரும் மனமும் போல வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள், நகமும் சதையும் போல வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள், வானமும் நிலவும் போல வாழுங்கள் என்பதாக சொல்வார்கள். இப்படி நிறைய வாழ்த்துவார்கள். ஆனா இந்த சூழ்ச்சி சொல்லக்கூடிய தவ மாமுனிவர் வாழ்த்தினாரு, பல்லும் நாவும் போல வாழுங்கள் என்பார். பற்களும் நாவும் எப்படி இருக்குதோ அது மாதிரி வாழுங்கள். இது ஒரு வித்தியாசமான வாழ்த்து, நம்ம கேள்விப்படாத வாழ்த்து. ஏன்னா நாக்கையும் பல்லையும் வாழ்த்துறாரு அப்படின்னு உடனே எல்லாரும் கேட்டாங்க, என்ன நீங்க வாழ்த்து இருக்கிறீங்கன்னு. அப்ப அதற்கு அந்த முனிவர் சொன்னார், சூழ்ச்சி நாக்கும் பல்லும் ஒண்ணுக்குள்ள பயந்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்குது. எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா நாக்கு பயப்படுது, பல்லும் பயப்படுது. நாக்கு ஒரு வகையில பயப்படுதுன்னா எப்படி பயப்படுது? எப்பவாவது இந்த பல்ல பார்த்து நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா, நீ 7ஆம் உலமா கரியாத வச்சுல என்ன கடிச்சு வச்சுக்கல, நான் தான் வருத்தப்படணும். கறி செய்யாம இருந்து என்னைய கடிச்சு வச்சு தொலைஞ்சிருவார். நான் அதுக்காக வேண்டி நான் உனக்கு மத்தியில 2 தாவாப்பட்டேன், இடையில நான் சிக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கிறேன். பல்லு நாக்க பார்த்து சொல்லிச்சு, நீ மட்டும் என்ன பயப்படுற, நானும் தான் பயப்படுறேன். நீ எதுக்கு பயப்படுற? நீ எங்கேயாவது தப்பா ரோட்ல போறவன போட முட்டா போயிடன்னு சொல்ல, அவன் 32 கொள்ளையும் கட்டி போடுவேன்னு சொல்ல. சொன்னது நீ, கழட்டுறது கழட்டப்படுறது நான். அதனால நானும் உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். இதனால நாக்கும் பல்ல எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பயப்படுதோ அது மாதிரி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பயந்து வாருங்கள், உங்களது வாழ்க்கை நல்லறமாக இருக்கும் என்று வாழ்த்தினேன் என்று அந்த பெரியார் சொன்னார்கள். அந்த மாதிரி இப்ப நானும் ஒரு அக்கத்தோட உட்கார்ந்து இருக்கேன். இதுல நம்ம என்னத்தை பேசுறது, நம்ம ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி சரி மாமூலா வர்ற ஆளை காணாம இது சாமூலா வந்த மாதிரி இருக்குது, சரி எட்டிட்டு போற மாதிரி எப்படியாவது இருந்துச்சு, நைட்டா கலந்துட்டு போயிட்டா என்ன என்பதாக ஓடிடுவீங்களோங்கிற ஒரு அச்சத்திலே உட்காந்து ஒரு சின்ன சுருக்கமா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இதெல்லாம் நாளை கண்ணியமிக்க நம்முடைய சிறப்புரையாளர்கள் மிக சிறந்த முறையில உங்களுக்கு செவிக்கு ருசியாகவும் நாவிற்கு ஒரு இனிமையான முறையில சிந்தனைக்கு ஒரு தூண்டுதலாகவும்
நல்லுரை நகர இருக்கிறார்கள். 2-3 ராவும் முதல் நாள் நோன்பின் மாண்புகள், அதனுடைய சட்டங்கள், அதை பற்றி அதற்கு அவர் நல்லா விளக்கினார்கள். 2வது நாள் இஸ்லாம் வலியுறுத்தும் பரிசுத்தம், புத்தகத்தை பற்றி நம்ம பேசுவோம். நேற்று அதாவது பொது நலன்களை பேணுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லி பேசுவோம். இன்னைக்கு ஒரு தலைப்பு இருக்கு, அந்த தலைப்பிற்காக நாளைக்கு அதற்கு அவர்கள் வந்தால் அவர் பேசுவார்கள். இப்ப இன்னைக்கு என்ன தலைப்பு பேசுறது, தலைப்பை பார்த்தே மலைப்பாக இருக்கணும் என்பதற்காக ஒரு சின்ன வரலாற்று சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த பாக்கியத்தின் பிரகாரம் நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய செல்வமும் சரி, நம்முடைய சிந்தனையும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி மிக சிறந்ததாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை என்பதற்காக அந்த வரலாற்று சுருக்கத்தை சொல்லி நான் அந்த சிறப்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இல்லை, அது வரைக்கும் தான் முடியும். அதுக்கு மேல போனா நம்ம அலிதா தான் நமக்கு நல்லா தெரியும். மைக புதுசா விடமாட்டாரு வந்து நைட்டா கைட்டா போயிட வேண்டியது, பைசா நைட்டா போன மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரம் முடிக்கிறது. என்ன விட கிபி 1650 இது நம்ம முகலாய சக்கரவர்த்திகள்ல மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆலம்கீர் அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார். இன்னைக்கு சரித்திரத்துல இவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்குது, மத வெறியர் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இது உண்மையா அல்ல, சத்தியமா இது உண்மையே அல்ல. ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்கள் இஸ்லாமிய பற்று மிகுந்தவர்கள், இஸ்லாமிய வாழ்க்கை நெறியில ஊறி திளைத்தவர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான அந்த சுன்னத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதில் தன்னுடைய வாழ்நாள் நெடுகிலும் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் பேரரசர். எந்த அளவிற்கு என்றால் பாகிஸ்தானில் இருக்கின்ற பலூச்சிஸ்தான் வரை இருந்து அங்க இருந்து இங்கே தெற்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்த தென்மதுரை என்று சொல்லுகின்ற மதுரை மாநகர் வரை தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை விரிவுபடுத்தி அரசாட்சி செய்த ஒரு மாபெரும் முகலாய சக்கரவர்த்தி பேரரசர் ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்கள் என்பதாக சொல்கிறார். இதன் காரணமாகவும் அவுரங்கசீப் மதவெறியர் என்பதாக அவர்களை பற்றி துவேஷமாக வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அரசராக இருந்த பொழுது கூட அவுரங்கசீப் அவர்கள் தன்னுடைய ஜீவனத்தை கழிப்பதற்கு தொப்பி செய்து குர்ஆனுடைய பிரதிகளை எழுதி விற்று அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் நாம் காணுகிறோம். இப்படிப்பட்டவரை ஏன் வரலாற்று ஆசிரியர்கள் மத துவேஷகர், மத வெறியர், மத பித்து பிடித்தவர் என்பதாக எழுதி வைத்தார்கள் என்றால், இவர் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்ததால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. உண்மையிலே நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம், அல்லாஹ் ரசூலை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டமும் இந்த மாதிரியான ஒரு பெயர் தான் கிடைக்கப்படுகிறது. இப்படி வாழ்ந்த ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே எதிரிகளை அதிகமாக அவர்கள் சந்தித்தார்கள். பல்வேறு வகையான முறைகளில் அவர்களது ஆட்சியை அசைத்து பார்ப்பதற்கு நிறைய உள்ளுக்குள்ளே எதிரிகள் இருந்தார்கள். நம்ம அவருடைய மரணத்தை கூட பார்க்கின்ற பொழுது வரலாற்றில் அவர்கள் ஏமாற்றி வஞ்சகம் செய்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாகத்தான் வரலாற்றை நாம் காணுகின்றோம், ஆலம்கீருடைய வரலாற்றில். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு எதிரி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஆலம்கீர் அவர்கள் 1655ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமிய பேரரசை வெகுவாக நிர்வகித்து வருகின்ற பொழுது ஒரு சமயம் அவர்கள் ஒற்றர்களை நிறைய வைத்திருந்தார்கள். பொதுவாக அரசர்கள் உளவுத்துறைன்னு சொல்லி இன்னைக்கு கூட நம்ம வச்சிருக்கிறோம். இந்த உளவுத்துறையின் மூலமாக எல்லா செய்தியும் அரசாங்கத்துக்கு போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றர் கடையை ஆலம்கீர் அவர்கள் வச்சிருந்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு தானே தன்னுடைய ஆட்சி செய்கின்ற டில்லி மாநகரத்தில நடுராத்திரியில சென்று மக்களுடைய நிலவரங்களை தெரிந்து வர வேண்டும் என்பதாக இரவு காலங்களில் அவர்கள் மாறுவேடம் பூண்டு அவர்கள் ஒற்றர் மாதிரி வெளியே போய் மக்களுடைய நிலைமைகளை தெரிந்து வருவார்கள். அதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூட இந்த வேலையை பார்த்தார்கள். ஒரு ஆட்சியாளர் இப்படித்தான் இருக்கணும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால அவர்கள் இப்படி செய்தார்கள். அப்படி ஆலம்கீர் அவர்கள் ஒரு நாள் இரவு டில்லியில கொட்டுகின்ற மழையோடு அவர்கள் ஒற்றர் வேலை மாதிரி அந்த உளவு பார்க்க சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டில்
கூரை ஒழுகின்றது என்பதனால அங்க யாருமே இல்லை, வேலைக்கு ஆள் இல்லையே என்பதாக அந்த வீட்டை சேர்ந்த செல்வந்தர் இவங்க ஆலம்கீர் அந்த திருவழியாக போன உடனே யாரோ ஒரு கூலிக்காரன் என்று நான் நினைச்சு எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, என்னுடைய வீடு ஒழுங்கு இருக்குது, அதை மராமத்து செய்யணும், ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நீங்க உதவி செஞ்சா நான் ஏதாவது காசு தர்றேன், கூலி தர்றேன் என்பதாக சொல்கின்றார். ஆனா வந்தது சக்கரவர்த்தி என்பதாக அவருக்கு தெரியாது. ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்களும் சரி என்பதாக போய் சொல்லி அவருக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்துவிட்டு போகின்ற பொழுது அவர் கூலி என்பதாக சொல்லி பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது காசு இல்லை அவருக்கு. அவருக்கு கடையில இருந்து டெல்லியிலேயே மிகப்பெரிய வணிகர், மிகப்பெரிய பெரும் செல்வந்தர், உக்கம் சன் பனியா சேத் என்று அவருடைய பேர். இவரு தன்னை கடைசியில காசு இல்லையே, என்ன செய்து நாளைக்கு என் கடைக்கு வேண்டாம் வாங்க, இப்பொழுது என் இடத்தில் இருப்பது 2 அணா, அதனால இதை வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில வாங்க என்பதாக சொல்லி ஆலம்கீர் அவுரங்கசீப் இடத்துல அந்த 2 அணாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆலம்கீர் அவர்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து தன்னுடைய அரசு சபையில உட்கார்ந்து தன்னுடைய அரசு நிர்வாகங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவுரங்கசீப் அவர்கள் உலமாக்களை ரொம்ப மரியாதை செய்வார்கள், உலமாக்களை ரொம்ப கண்ணியப்படுத்தினார்கள். தன்மார்க்க பேரறிஞர்களை காணுகின்ற சமயத்தில் அவர்களுக்கு எல்லா வகையான மரியாதையும் செய்வார்கள். இன்னைக்கு நம்ம தன்மார்க்க சட்ட தொகுப்பு என்று சொல்லக்கூடிய கிதாபுகள் கூட பத்தாவா ஆலம்கீர் என்பதாக கூடிய ஒரு மார்க்க தீர்ப்புகள் 4 வால்யூம் அவர்கள் காலத்தில் எழுதப்பட்டதை நான் பார்க்கின்றேன். அவர்களுடைய ஞான குருவாக, குருநாதராக முல்லா அகமது ஜீவன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருத்தர் இருந்தார்கள், பெரியார் அவர்கள். முல்லா ஜீவன் என்பதாக சொல்வார்கள், சீக்கிரம் புரியும். இந்த முல்லா ஜீவன் அவர்களுக்கு ஒரு சமயம் தர்பாருக்கு வந்த பொழுது அவர்களுக்கு ஹலாலான முறையில தான் உழைத்த காசுத்தான் கொடுக்கணும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் சம்பாதித்த காசான அந்த 2 அணாவை தன்னுடைய குருநாதர் ஞானவான் முல்லா அகமது ஜீவன் அவர்களுக்கு இந்த ஏழையினுடைய எளிமையான ஒரு அன்பளிப்பு சன்மானம் என்பதாக சொல்லி அந்த 2 அணாவை ஹஜ்ரத் அவர்களுக்கு கொடுத்தார்கள். யார்? இந்த இந்திய நாட்டின் மாபெரும் முகலாய சக்கரவர்த்தி ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்கள். இந்த 2 அணா வாங்கிட்டு முல்லா ஜீவன் போனார்கள். இவங்க பாதுஷா அவுரங்கசீப் அவர்கள் அரசாட்சியில தன்னுடைய அரசின் நிலைமைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியே பல வருஷம் ஓடியதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 10-15 வருடங்கள் ஓடினதற்கு பிறகு அவுரங்கசீப்புடைய முதலமைச்சர், பிரதம மந்திரி பசும் கான் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் வந்து அரசர்கிட்ட சொன்னார், அரசர் பெருமான் அவர்களே, ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசாங்கம் வரி வாங்குது, அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் வரி வாங்கிட்டு இருக்கு. இப்ப அந்த காலத்திலும் அரசாங்கங்கள் வரி வாங்கிட்டு, அந்த அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காமல் ஏமாற்று வேலை செய்யக்கூடிய எத்தர்களும் அன்னைக்கும் இருந்தார்கள், இன்னைக்கு இருக்கிறார்கள். வருமான வரியில நம்ம பார்க்கிறோம் எல்லா மீடியாக்களும், வருமான வரி ஏய்ப்புன்னு சொல்லி போட்டு இத்தனை பேர் அப்படின்னு அந்த மாதிரி. அதனால அப்பப்ப சமயத்துல சோதனை பண்ணி யார் யார் வருமானம் கொடுக்குறாங்க, வருமானத்துக்குள்ள ஆள் யார் அப்படின்னு அவுரங்கசீப்புடைய காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சோதனையில ஒன்றை கண்டுபிடித்து அந்த முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய பசுல் கான் அவர்கள் அவுரங்கசீப் இடத்தில் அவர் சொன்னார்கள், மன்னர் அவர்களே, ஒரு முக்கியமான செய்தி சொல்லுவதற்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. தாங்கள் ஏதாவது என் மீது தண்டனை கொடுத்து விடுவீர்களோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அவுரங்கசீப் அவர்கள் சொன்னார்கள், ஏன் பயப்படுகின்றீர்கள், பீடிகை போடாமல் மூடி மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். உடனே முதலமைச்சர் பசுல் கான் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய முல்லா அகமது ஜீவன் அவர்கள் இன்று டெல்லியில மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரும் நிலக்கிழாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜமீன்தாருடைய அந்தஸ்துல அவருடைய நிலகுலங்கள் எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கின்றது. ஏறத்தாழ இன்னைக்கு ஹரியானா, பஞ்சாப் சொல்றமே, அது வரைக்கும் முல்லா ஜீவனுடைய நிலங்களும் சொத்து சுகங்களும் பறந்து விரிந்து கிடக்கின்றது. உங்களுடைய குருநாதர் இந்த மாதிரி செல்வ செழிப்பாக இருக்கிறார் என்பதாக சொன்ன உடனே அவுரங்கசீப் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நம்ம ஆச்சரியமா போயிருக்கு. முல்லாவுக்கு என்னுடைய குருநாதரா இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கிறார், அவருக்கா இவ்வளவு சொத்து சேர்ந்தது,
என்னால் நம்ப முடியவில்லையே என்றார். நிச்சயமாக அவருக்கு இந்த சொத்தெல்லாம் உண்மை. அவர் மிக பெரும் செல்வ சீமானாக இருந்து கொண்டிருக்கின்றார். தாங்கள் சொன்னால் அவருடைய சொத்துகளுக்கு வரி விதித்து நான் உத்தரவிடுகின்றேன், ஆணையிடுகிறேன் என்பதாக முதலமைச்சர் ஃபசல்கான் அவர்களுக்கு பணிவோட கேட்டார்கள். அவுரங்கசீப் அவர்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேல ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படுவோம். சாதாரணமான ஒரு ஆலிம்சா அஜருக்கு கொஞ்சம் நிறைய செல்வத்துக்கு அன்பரி ஆகிட்டான்னு வைங்க. அஜத்தை பற்றியா ஆலிம்சா பற்றியா என்ன செல்வம் எதுக்குன்னு தெரியல. என்ன துவா ஒரு நேரம் மனுஷன் நம்மளுக்குலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரா ஒரு சம்பாதிச்சிருக்காரியா நடைமுறைகள் நம்ம பேசுறவங்களாம் இந்த மாதிரி. அப்ப முல்லா அகமது ஜீவன் எப்படி முற்றும் துறந்த ஞானி சூஃபி, அவர்களுக்கு எதிலுமே பற்றில்லாதவர்கள், பற்றற்று வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். உண்மையிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அந்த நேரத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அவ்வளவு சொத்து இருந்தாலும் முல்லா ஜீவன் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அதனால் அவுரங்கசீப் அவர்கள் நம்ப மறுத்து, இல்லை நாளை தர்பார் மண்டபத்திலே என்னுடைய குருநாதர் அவர்களை வரவழைக்குவதற்கு நான் உத்தரவிடுகின்றேன். அவர்களை வரவழைக்க கூடாது, நான் தான் செல்ல வேண்டும். ஆனால் இது அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாக, அரசு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய குருநாதருக்கு வரும்படி அழைப்பு கொடுங்கள், தர்பாரில் வைத்து விசாரித்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லி மறுநாள் முல்லா அகமது ஜீவன் இந்த சூஃபி அவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். வந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஹஜ்ரத் அவர்களே இன்னைக்கு இவ்வளவு பற்றி 15 வருஷ கால இடைவெளியில இவ்வளவு பெரிய சீமானாக மாறி இருக்கிறீர்களே, என்ன விஷயம் எப்படி என்பதாக கேட்ட பொழுது முல்லா அகமது ஜீவன் அவர்கள் சொன்னார்கள், இந்த சொத்து சுகம் எனக்கு தேவையே இல்லை. ஆனா நான் வேணாண்டு ஒதுங்கி இருந்தாலும் என்னை தேடி வந்துருக்கு. ஆனா இந்த சொத்தையும் சுகத்தையும் நான் பெறுவதற்கு காரணமாக இருந்ததே தாங்கள் தான் என்பதாக சொன்னார்கள் முல்லா அகமது ஜீவன் அவர்கள். இந்த நிலப்புலங்களுக்கும் டில்லியிலிருந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த மாநில அளவில் இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் முல்லாவுடைய நிலங்கள் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இதற்கு காரணம், இதை பெறுவதற்குரிய காரணகர்த்தா மாண்புமிகு ஹுசூர் ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்கள் தான் என்பதாக அந்த தர்பார் மண்டபத்தில் முல்லா அகமது ஜீவன் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றனர். அவுரங்கசீப் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நான் காரணம் என்பதாக இவர் மீது பழி சுமத்தலாம் என்பதாக இருந்த பொழுது இந்த ஞானி என் மீதே பணி போடுகின்றாரே என்பதாக வெகுவாக யோசித்து தர்பாரை, அரச சபையை மறுநாள் ஒத்தி வைக்கின்றார்கள். அதற்கும் அடுத்த மறுநாள் அந்த சபையை ஒத்தி வைக்கப்படுகின்றது. ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். கடைசியாக அவர்களுக்கு ஒரு நினைவு வந்தது. 1650 அல்லது 1600 ஆண்டு கொட்டு மலையிலே தான் உளவு பார்க்க சென்ற பொழுது உக்கம்சன் பன்யாசேட்டுடைய வீட்டில நாம் கூலி வேலை செய்து வந்தோமே, அதனால் என்னமோ இருக்குமோ என்பதா சொல்லி 2-3 நாள் சபை ஒத்தி வைக்கப்பட்டு 4வது நாள் சபை கூடி பிரதம மந்திரி ஃபசல்கான் இடத்திலே உத்தரவு வருகிறது, இந்த டில்லி மாநகரத்தின் நவதானிய வியாபாரியாக இருக்கின்ற உக்கம்சன் பன்யாசேட் அவர்களை அவருடைய வரவு செலவு ஏடுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தர்பார் மண்டபத்துக்கு வரும்படி உத்தரவிடுங்கள். குறிப்பாக 1600 ஆண்டு வருஷத்த கணக்குகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார்கள். உடனே அவரும் பதறி போய் நம்மளுடைய கணக்கு வழக்கம் எடுத்து இருக்கிற ஏதாவது நம்மளைய இணக்கமாக்காம பிணக்கில கொண்டுவாரோ என்னமோ என்பதாக பயந்து போய் எல்லா நோட்டு புத்தகத்தையும் வருமான வரியில ஏதாவது ஒரு நோட்டு வந்துச்சுன்னா நம்ம படுற பாடத்தை தெரியாதான் நம்மளுக்கு இருக்கிற அத்தனை நோட்டை டபுள் நோட்டு இருந்தாலும் அந்த டபுள் நோட்டு கூட கொண்டு போற அளவுக்குள்ள சூழ்நிலை வரும். இந்த மாதிரி தூக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தா எல்லாத்தையும் படி அப்படின்றார்கள் அவுரங்கசீப் அவர்கள். கணக்கு வழக்குகளை பூரா படித்தார்கள். எல்லாத்தையும் படிச்சோன்னா 1601 அல்லது 1602 அந்த வருஷத்துடைய கணக்குல குறிப்பாக ஒரு 2 நாளுக்கு காசு கணக்கில் அவுரங்கசீப் அவர்கள் கேட்ட பொழுது அப்ப உக்கம்சன் பன்யாசேட் சொன்னார், ரொம்ப நேரம் யோசிச்சு சொன்னார், ஹுசூர் அவர்களே இந்த 2 நாள் காசு நான் வீட்டில் வச்சிருந்தேன், அன்னைக்கு கொட்டுற மழை கொட்டி கொண்டு வந்தது, அந்த நேரத்தில் ஒரு கூலியால் வந்தார், அவருக்கு காசு நிறைய கொடுக்கணும், அவர் செஞ்ச வேலைக்கு
ஆனா என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, ரெண்டு நாள் தான் இருந்துச்சு. அந்த 2 நாள் எடுத்துருந்தா வெட்டுக்களை கொடுத்துட்டு காலையில கடைக்கு வா அப்படின்னு. அந்த அன்னைக்கு போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. அந்த 2 நாள் கொடுத்ததுனால அதோட அந்த 2 நாள் எனக்கு மறந்து போச்சு. 2 நாள் தானே என்பதாக நான் அதை கணக்கிலும் கொண்டு வரல என்பதாக சொன்னார்கள். சரி, அப்படி போ புத்தகத்தை தூக்கி அவர் உத்தம் சென்று சேர்த்து போனவருக்கு பிறகு முல்லா அகமது ஜீவன் அவர்களை வரவழைத்தார்கள். அப்ப வரவழைத்ததுக்கு பிறகு அவுரங்கசீப் அவர்கள் சொன்னார்கள், முல்லா அகமது ஜீவனையும் தன்னுடைய பிரதான அமைச்சராகிய ஃபஸ்ல் அவர்களையும் அந்த ராஜ தர்பாரில் இருந்திருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகள் சொன்னார்கள், இந்த மாதிரி அந்த 2 நாவை என்னுடைய குருநாதருக்கு ஹலாலான முறையில நான் உழைத்து சம்பாதித்த காசாக என்னுடைய குருநாதருக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த 2 நாவை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த காசு என்ன ஆச்சு என்பதாக இப்பொழுது முல்லா இடத்துல கேட்கலாம் என்பதாக சொல்லி முல்லா அகமது ஜீவன் இடத்துல கேட்ட பொழுது ஹஜ்ரத் முல்லா அகமது ஜீவன் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏற்கனவே நீங்கள் தான் காரணம் என்று சொன்னேன். இப்பொழுது முழு விளக்கத்தோடு நீங்களே சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் என்று அந்த 2 நாவை ஹலாலான அந்த 2 நாவை கொடுத்தீர்களோ அந்த 2 நாவை வைத்து வியாபாரத்திலே போட்ட பொழுது அது இப்படி பல்கி பெருகி இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக ஆகியிருக்கிறேன். ஆகவே இந்த சொத்து எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ஹலாலான முறையில கொடுத்த இந்த 2 நாவின் மகத்துவமும் இது செய்திருக்கின்ற மாபெரும் புரட்சியும் அல்லாஹ்விற்கு மிக ஓப்பான ஒன்று என்பதாக சொல்லி இந்த நல்ல நேரத்திலே என்னை விட நீங்கள் மிக உயர்ந்த நிலையிலே அவுரங்கசீப் ஹுசூர் அவர்களே நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி மாலை மாலையாக அழுது ஹஜ்ரத் முல்லா அகமது ஜீவன் அவர்கள் அவுரங்கசீப்புடைய கைகளை தன்னுடைய கண்களிலே ஒற்றி அவர்கள் முத்தமிட்டார்கள் என்ற வரலாற்றை இந்திய வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த உண்மையான ஒரு உழைப்பின் மூலமாக வருகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்தி வல்லாஹு லா யுஹிப்புல் காஃபிரீன் என்று சொல்கின்ற அந்த வசனத்தின் மெய்ப்பொருள் எத்தகையது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்துள்ளோம். ஹலாலான முறையிலே சம்பாதித்த அந்த 2 நாவுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை திருவள்ளுவர் ரப்புல் ஆலமீன் வழங்கினான் என்பது மறுக்கவோ மறைக்கவோ அல்லது எடுத்தெறிந்தவோ முடியாத அளவிற்கு பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பில் வரலாற்று ஏடுகளில் இந்த சம்பவம் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹலாலான உணவு நிச்சயமாக ஒரு மனிதனுடைய மூமினுடைய வாழ்க்கையை மிகவும் பேரின்பத்திற்குரியதாக ஆக்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கண்ணியமிக்க அருமை சகோதரர்களே, அருமை பெரியார்களே, அருமை இஸ்லாமிய மக்களே, ஹலாலான முறையிலே போதும் என்ற அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது மகத்தான ஒரு சாதனையை இந்த உலகத்திலே நாம் சாதிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து அது போன்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொள்கின்ற பொழுது அல்லாஹும் அதனை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கின்றான். லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலோ அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அல்லது கொடுக்க மாட்டான் என்பதிலோ நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் எதுக்கு கேட்டா எல்லா நாடினால் உங்களுக்கு வகை வகையாக வாரி வாரி வழங்கிவிடக்கூடியவன் என்பதாக வாக்களித்திருக்கின்றான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மா நகசமால் சதகத்தின் நிச்சயமாக நீங்கள் ஹலாலான முறையிலே சம்பாதித்து அதை செலவழிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை குறைப்படுத்துவதில்லை, அதை குறையாக்குவதில்லை என்பதாகவும் சத்தியம் செய்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த சிறப்பான இந்த நல்ல ரமலான் மாதத்தின் தராவி 4வது தராவியை முடித்து அமர்ந்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த அவுரங்கசீப் போன்ற இன்னைக்கு அவுரங்கசீப்பை பற்றி வரலாற்றில் பல்வேறு துவேஷ கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அவுரங்கசீப் அவர்கள் மிக சிறந்த ஒரு இஸ்லாமிய பேரரசர்களில் முகலாய சக்கரவர்த்திகளில் வாழ்ந்தவர்களில் மிகச்சிறந்த வணக்கசாலியாகவும் வல்லவனுக்கு வழிபடக்கூடியவர்களாகவும் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே அது போன்ற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து இம்மை மறுமை நற்பெயர்களை பெறுவதற்குரிய பெரும் பாக்கியத்தை திருவள்ளுவர் ரப்புல் ஆலமீன் சிறப்பான இந்த ரமலான் மாதத்தின் 4வது தராவியை முடித்து அவர்களுடைய இல்லத்திலே அமர்ந்து நல்லுரையை சரியாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற
நம் அனைவர்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் வாரி வழங்கி நம்மை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இறைநேச செல்வர்களாகவும் எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்திற்குரியவர்களாகவும் வாழ வைத்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சோனபதியிலே ஒன்று சேர்ந்து உண்டு கழித்து உல்லாசமாக வாழ்கின்றவர்களாக வாழ வைத்து நல்லவர்கள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதஹு. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من الشهداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الاشقياء المردودين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل وسلم.